வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகாந்த் எங்கன்னு கேட்குறாரே அன்புமணி. அன்புமணி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? விஜயகாந்த் தான் ஆக்டிவாகவே இல்லையே. அதாவது கருணாநிதிக்கு மாற்றா ஜெயலலிதாவுக்கு மாற்றா ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணியிலிருந்து அறிவித்த ஆள் அவர் அறிவித்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கார். வெளியில் வர்றதா இருந்தானா கோயம்பேட்டில் அவரோட கட்சி ஆஃபீஸ்க்கு வராரு. அதனால அன்புமணி கேட்டதில் தப்பே இல்லை. இந்த மாதிரி தானே ஜெயலலிதாவும் இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன் அப்படின்றதுலேயே அரசியல் நடத்திட முடியாது. ஜெயலலிதா பாய்ஸ் கார்டனில் இருக்காங்க. பாய்ஸ் கார்டனில் இருந்து கிளம்புனாங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு வராங்க. தலைமைச் செயலகத்துலேயும் ரொம்ப நேரம் இருக்கிறதுல உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தவர் தான் விஜயகாந்த். அவரே மறுபடியும் அப்படி இருந்தாருன்னா எப்படி? விஜயகாந்த் சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போ வைகோ சொல்றாரு, அப்புறம் என்ன? அதான் சந்தேகமா இருக்கு. விஜயகாந்த் சொல்ல வேண்டியதெல்லாம் வைகோ சொல்றாரா அல்லது விஜயகாந்த் பண்ண வேண்டிய காமெடியெல்லாம் வைகோ பண்றாரா அப்படின்றது தான் டவுட்டா இருக்கு. அப்புறம் என்ன, கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக வைகோவே அறிவிச்சிட வேண்டியதானே? இந்த தண்ணி பாட்டை தூக்கி வீசுறது, வேடிக்கை பார்க்கறது, நான் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேங்க. சினிமாவை நடக்கு எல்லாம் வெயில சாப்பிடாம இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்னைக்கு பேசாதது நீங்க பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஒரு தடவை தான் ஒரு சந்தர்ப்பம் வரும், அதை அன்னைக்கே பார்க்கணும்னு முடிவுள்ளுவேன். இங்க ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வருதோ இல்லையோ. விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு போவாரா? இந்த கூட்டணி உதயமானதுலேருந்து வைகோ, திருமா, ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் எல்லாரும் பல கூட்டங்கள் போயிட்டாங்க. இது எதுக்குமே இவர் போகலை. ஏன்னா இவர் வந்தார்னா ஏதாவது பேசி மாட்டிப்பார் அப்படின்றதுக்காக இவங்களே பொத்தி வைக்கிறாங்க. இந்த சொக்கத்தங்கத்தை எத்தனை நாள் தான் மூடி வைப்பீங்க? ஜனங்க தேட மாட்டாங்க. எம்ஜிஆர் இப்படி தான் ஆஸ்பத்திரியில இருந்து அரசியல் நடத்தினாரு, ஜனங்க தேடலை. மெட்ராஸுக்கும் ஸ்ரீரங்கம் தவிர எந்த ஊருக்குமே ஜெயலலிதா போல, அதனால அவரையும் தேடலை. இவரை மட்டும் தேட போகிறாங்களா என்ன ஜனங்க? கட்சியே பிரேமலதா கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாரே சந்திரகுமார். 3 மாதத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் பேட்டிக்கு போயிருந்தேன். இவர் செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருந்தாரு. பக்கத்து ரூம்ல இருந்து அந்த அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் ஒரு சின்ன பேட்டியில் கூட தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது அல்லது தனக்கு பிடிக்காத எதையும் சொல்லிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப உஷாராக இருந்தாங்க பிரேமலதா. அதனால சந்திரகுமார் சொன்னதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. என்னைக்கு ஆண்டாள் அழகர் கல்லூரி இதுவரைக்கும் கட்சி நிகழ்ச்சியா கல்லூரியில் கொண்டு வரக்கூடாது, கட்சி நிர்வாகிகள் யாரும் கல்லூரிக்கு ஒரு எந்த விதமான பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு அதே கல்லூரியில எல்லா மக்கள் நல கூட்டணி வச்சு மாநாடு நடத்துறார். அப்ப இதற்கு மேல இவர் முழுமையா அன்னியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாருன்றதை நாங்க முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தோம். சார் ஒண்ணு கட்சியில இன்னைக்கு முழுக்க எங்க அன்னியுடைய கட்டுப்பாடு. அவங்க தான் எல்லாமே. கேப்டனை இயக்கிறது அவங்க தான். கேப்டன் மூலியமா கட்சி இயக்குறாங்க. இதை தவிர கட்சியில நான் வேற யாரை பற்றியும் குறை சொல்வதற்கு தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் அத்தனை பேர் நல்லவங்க, அவ்வளவுதான். ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்களிலேயும் பரமக்குடியில 7 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்காக அதிமுக ஆட்சியில இந்த 5 வருடங்கள்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க?